பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக இந்த ஹோப் சேனல் வாயிலாக தேவனுடைய சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தேவன் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக நாம் தேவனுக்கு நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் நாம் ஏறெடுப்போம். நம்முடைய வேதமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு சிருஷ்டிகராக சுட்டி காட்டுகின்றது. அதே நேரத்தில் நம்முடைய பாவங்களுக்காக பலியாய் இந்த பூமியில் மரித்த ஒரு பலியாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகின்றது. இந்த நேரத்தில் இந்த நொடியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது என்றால், அவர் நமக்காக பிதாவினிடம் பரிந்து பேசக்கூடிய ஒரு ஆசாரியராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கின்றது. 1844 ஆண்டு அக்டோபர் 22 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சணநூல் வஸ்திரம் தரித்தவராய் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து ஆசாரியனாய் இப்பொழுது நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த பூமியில் தேவன் நிழலாய் ஏற்படுத்தின ஆசாரியர்கள் என்பவர்கள் என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ அது எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நம்மளுடைய உண்மையான பிரதானமான இயேசு கிறிஸ்துவனுடைய வேலைகளை அவைகள் குறிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகின்றது. இந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு ஆசாரியனாய் அவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்க போகின்றோம். எப்படிப்பட்ட ஆசாரியனாய் அவர் வருவார் என்று இந்த நேரத்திலும் ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் தியானம் செய்வோம். வானாதி வானத்தில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்க்கின்ற அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே, நீர் எப்படிப்பட்ட ஒரு ஆசாரியராக எங்களுக்காக அந்த பரலோக நியாய சண்டையில் நீர் எங்களுக்காக பிதாவினிடம் பரிந்து பேசுகிறீர் என்று நாங்கள் படிக்க இருக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய ஊழியத்தை குறித்து நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளத்தக்கதாக உமது பரிசுத்த ஆவியானவரோடு இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிரப்பும்படியாய் எங்களுக்காக பாடுபட்டு மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஜெபிக்கிறோம். ஜீவனும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நேரத்திலும் நமது பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஆசாரியன், அவருடைய வேலை எப்படிப்பட்டது என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். எபிரேயர் 7வது அதிகாரம், எபிரேயர் 7 மற்றும் 9வது அதிகாரங்களாம் வாசித்தமையானால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஆசாரியன் என்று எபிரேய புஸ்தகம் முழுவதும் நமக்கு சொல்கின்றது. எபிரேய புஸ்தகம் என்பது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை சொல்லக்கூடிய ஒரு முதுகெலும்பாய் நிற்கின்றது. அதில் அவருடைய ஆசாரிய ஊழியத்தை குறித்து அந்த புஸ்தகம் அநேகம் பேசுவதை நம்மால் பார்க்க முடியும். எபிரேயர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்தமையானால் வசனம் சொல்கின்றது, அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை, நீர் என்னுடைய குமாரன், இன்று உம்மை நான் ஜெனிப்பித்தேன் என்று அவருடைய சொன்னவரே அவரை உயர்த்தினார் என்று வசனம் சொல்கின்றது. அதாவது இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் அவர் ஆசாரியனாக உயர்த்தவில்லை, மாறாக பிதா அவரை ஆசாரியனாக உயர்த்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். எப்படி ஆரோனை தேவன் ஆசாரியனாக ஏற்படுத்தினாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் நமக்கான ஆசாரியனாக ஏற்படுத்தி உள்ளார் என்று இந்த வசனங்கள் நமக்கு சொல்கின்றது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து மற்ற ஆசாரியர்களைப் போல லேவியின் கோத்திரத்திலிருந்து வந்த ஆசாரியன் அல்ல. இவர் சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கை போல மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர் ஆனவர் என்று வசனங்கள் தெளிவாக சொல்கின்றது. சங்கீதம் 110 வசனம் 4 சொல்கின்றது, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் என்று வசனம் சொல்கின்றது. மூன்றாவதாக, நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஆசாரியராய் இருக்கிறார் என்று நாம் வசனத்தில் நாம் வாசித்தோமே ஆனால், அவர் ஆணையினால் இயேசு ஆசாரியனாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கின்றது. எபிரேயர் 7வது அதிகாரம் வசனம் 20 நாம் வாசித்தோமே ஆனால்
அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரனாய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிடுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடம் ஆணை பெற்று ஒரு ஆசாரியனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கின்றது. இன்னும் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஆசாரியனாய் அவர் காணப்படுகிறார் என்று தொடர்ச்சியாக நாம் படிப்போம். இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் இல்லாத ஆசாரியன் என்று வசனம் சொல்கின்றது. எபிரேயர் 7வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசித்தோமேயானால், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கின்றது. இந்த பூமியில் ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர்கள் ஆரோனுடைய குமாரர்கள் என்று எல்லா ஆசாரியர்களும், ஏன் இப்பொழுது ஆவிக்குரிய ஆசாரியர்களாக கூட நாம் முதற்கொண்டு எல்லாருமே பாவத்தால் நிறைந்த பாவம் உடைய ஆசாரியர்களாக இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய உண்மையான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாத ஆசாரியன் என்று வேதம் நமக்கு சொல்கின்றது. இன்னும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவம் மாறா தன்மையுடையது என்று வசனங்கள் சொல்கின்றன. எபிரேயர் 7வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கின்றது, இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கின்றது. ஆரோன் அவன் ஆசாரியனாய் இருந்தான். பின்பு அந்த ஆசாரிய பதவி அவனுடைய குமாரருக்கு மாறி போனது. இப்படி பூலோக காலத்தில் நாம் பார்த்தோமே ஆனால் ஆசாரியத்துவம் மாறி மாறி செல்வதை பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவம் என்பது எப்பொழுதும் மாறாத ஒரு ஆசாரியத்துவமாய் அது காணப்படுகின்றது. நம்மளுடைய ஆசாரியன் ஒரு மாறா தன்மையுடைய ஒரு நபராய் அவர் காணப்படுகிறார் என்று வசனம் சொல்கின்றது. அதே போல நம்முடைய ஆசாரியன் கொண்டு செல்லக்கூடிய பலியே இறுதியான பலி என்று வசனம் சொல்வதை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 9வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோமேயானால் வசனம் 26லிருந்து 27 முடிய அந்த வசனத்தினுடைய கருத்து என்ன சொல்கிறது என்றால், இந்த உலகத்தில் உள்ள ஆசாரியர்கள் ஒரு பலியை அடித்து இன்னொரு மிருகத்தின் இரத்தத்தை அவர்கள் பலியாக ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தையே அவர் பலியாக கொண்டு செல்கின்றார். இந்த இரத்தமே இறுதியான பலியாய் காணப்படுகின்றது என்று வசனம் சொல்கின்றது. இயேசு கொண்டு செல்லும் பலியே இறுதியானதும் உண்மையான பலியுமாய் இருக்கிறது. இயேசு நமக்கான ஒரு மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கின்றது. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்தோமேயானால், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று வசனம் சொல்கின்றது. இந்த பூமியில் ஆசாரியன் எப்படி மனிதனுக்கும் கடவுளுக்கும் மத்தியஸ்தனாய் இருக்கிறானோ, அதே போல உண்மையான தேவன் உண்மையான ஆசாரியனாய் உண்மையான மத்தியஸ்தராய் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார் என்று எபிரேயர் 7வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவர் தன்னிடத்தில் சேருகிறவர்களுக்காக பிதாவினிடம் பரிந்து பேசுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்னும் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோமேயானால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கும் பரலோகத்திற்கும் இருக்கிற பிரிவினையை அகற்றி போடுகிறவராய் காணப்படுகிறார் என்று கொலேசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்படியாய் இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையுள்ள ஆசாரியனாய் அவர் காணப்படுகின்றார். இவருடைய இந்த தன்மைகளை விளக்கத்தக்கதாக தான் இயேசு ஒரு நிழலாய் இந்த பூமியில் ஆரோனையும் லேவி வம்சத்தாரையும் ஆசாரியர்களாய் மாற்றியுள்ளார். இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யக்கூடிய மெய்யான இயேசு கிறிஸ்து ஆகிய அந்த ஆசாரியனை நாம் பின்பற்றி போக போறோமா, இல்லை போலியான ஆசாரியனாகிய போலியான வஸ்திரங்களை தரித்து கொள்ளக்கூடிய சாத்தானை பின்பற்றக்கூடிய கூட்டத்தில் நாம் இருக்க போகின்றோமா? எந்த ஆசாரியனை நாம் பின்தொடர போகின்றோம்? நான் எந்த ஆசாரியனை நான் பின்தொடரனோ அவர் நமக்கு தரக்கூடிய விளைவை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுவோம். நாம் இதற்கு முன்பதாக ஆசாரியர்களுடைய வஸ்திரங்களை குறித்து நாம் படித்தோம். மீண்டும் ஒரு விசை அதனுடைய மகிமையை நான் உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். விசித்திரமான உள்சட்டை, இடைக்கச்சை,
நீல நிற அங்கி, அதன் அடிப்பகுதியில் மாதுளை பழமும் பொன் மணிகளும், அதோடு சேர்த்து ஏபோத் வஸ்திரம், 2 கோமேதக கற்கள், நியாயவிதி மார்பதக்கம், அது மட்டும் இல்லாமல் அவனுடைய தலையில் அணியக்கூடிய அந்த நெற்றில் உள்ள பட்டைகள் என்று நாம் பார்த்தோம். இந்த வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் ஆசாரியன் அணிந்திருக்கும் பொழுது சற்று அதை கற்பனை செய்து பார்ப்போம். அநேக விதமான பல வர்ணங்களில் அமைக்கப்பட்டு அந்த ஆடையில் தங்கமும் பயன்படுத்தப்பட்டு தன்னுடைய மார்பு பகுதியில் விசித்திரமான கற்களை பதித்த ஒரு ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு உள்ளே சென்று தன்னுடைய பணிகள் எல்லாவற்றையும் முடித்துட்டு வெளியே வருவதற்காக ஜனங்கள் எல்லாரும் காத்து கொண்டிருப்பார்கள். நமக்காக பரிந்து பேச சென்ற அந்த ஆசாரியன் எப்பொழுது வருவார்? அவர் வந்தால் மாத்திரமே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாய் காணப்படுமே என்று ஆசாரியனுடைய வருகைக்காக ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலுக்கு முன்பாக காத்து கொண்டிருப்பார்கள். சற்று அந்த சம்பவத்தை நாம் கற்பனை செய்து பார்ப்பதுமே ஆகில், ஆசரிப்பு கூடாரின் வாசல் கிழக்கு பகுதியில் காணப்படும். ஆசாரியன் அந்த கிழக்கு பக்க வாசலில் இருந்து அவன் அந்த கிழக்கை நோக்கி அவன் நடந்து வரும் பொழுது சூரிய வெளிச்சம் அவன் மீது படும் பொழுது, சற்று கற்பனை செய்து பார்ப்போம், அவன் அணிந்திருக்கிற ஆடை பல வர்ணங்களை கொண்ட ஆடை. முன்பு அவனுடைய மார்புக்கு முன்பதாக அநேக கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஆடையின் மீது சூரிய வெளிச்சம் படும் பொழுது அவன் மிகவும் மகிமை பொறிந்தவனாக, மிகவும் அழகானவனாக அவன் காட்சி அளிப்பான். அந்த காட்சி வெளியே உட்கார்ந்திருக்க மக்களுக்கு, இதோ நம்மளுடைய பிரதான ஆசாரியன் நமக்காக உள்ளே சென்று பரிந்து பேசி அவர் வெளியே வந்துள்ளார், அவர் இப்பொழுதும் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்கின்ற செய்தியோடு வந்திருக்கிறார் என்று மக்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் ஆசாரியனை பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக காட்சியளிக்கும். நம்மளுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் அந்த பரிந்து பேசுகின்ற நாட்கள் முடியும் பொழுது, அவர் வெளியே வரும் பொழுது இப்படிப்பட்டவராய் அவர் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அவர் தோற்றம் அளிப்பார். அவருடைய வருகை குறித்து நாம் படித்தோமே ஆகில், வசனங்கள் சொல்கின்றது. ஏசாயா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 33வது அதிகாரம் 17வது வசனம், உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும் என்று வசனம் சொல்கின்றது. கர்த்தரை நான் பார்க்கும் பொழுது, அதாவது கிறிஸ்து தன்னுடைய அந்த பரிந்து பேசுகின்ற ஊழியத்தை நிறைவு செய்து அவர் மீண்டுமா இந்த பூமிக்கு வரும்பொழுது நம்முடைய கண்கள் எப்படி பார்க்கும் என்றால், அவரை ராஜாவாக மகிமை பொருந்தவராக நம்முடைய கண்கள் பார்க்கும் என்று வசனம் சொல்கின்றது. அதே நேரத்தில் சகரியா 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தமையானால், அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார் என்று வசனம் சொல்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நபராய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். மேலும் அவருடைய 2ஆம் வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாம் பார்த்தோமே ஆகில், 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்தோமே ஆனால், கர்த்தர் ஆரவாரத்தோடு அவருடைய தூதர்கள் படைசூழ அவர் இறங்கி வருவார் என்று நாம் பார்க்கின்றோம். 7 நாள் விண்வெளி பயணம் என்ற புஸ்தகத்தில் அம்மையார் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை அழகாக விவரிக்கின்றார். இயேசு தன்னுடைய திரளான தூதர்கள் கூட்டத்திற்கு நடுவாக வெண்மையான மேக ரதத்தில் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து அவர் இறங்கி வருவாராம். அந்த வெண்மையான மேகரதம் எப்படி இருக்கும் என்றால், அது மிக பெரிய அளவில் சதுரமாக, அதனுடைய 4 மூலைகளிலும் அக்னிமயமான சக்கரங்கள் இருக்கும். அந்த சக்கரங்களுக்கு ரெக்கைகள் காணப்படும். அந்த ரெக்கைகள் பறக்கும் பொழுது பரிசுத்தர் 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 என்று சொல்லிக்கொண்டே பறக்கக்கூடியதாய் காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ரதத்தில் மகிமையான உடையோடு கர்த்தராய இயேசு கிறிஸ்து சூரியன் உதைக்கும் திசையில் இருந்து அவர் அந்த பூமியை நோக்கி அவர் இறங்கி வருவார். அந்த வருகையை நாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமாக காணப்படும், அவ்வளவு மகிமையாக காணப்படும்.
எப்படி தன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக ஜனங்கள் ஆசாரியனுடைய வருகைக்காக வெளியே காத்து கொண்டிருப்பார்களோ, அதே போல ஒரு கூட்ட மக்கள் 1,44,000 பேர் தங்களை மீட்டு கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்து கொண்டிருப்பார்கள். அந்த வருகையை பார்க்கும் பொழுது அந்த வருகை மிகவும் கண்களுக்கு இன்பமான வருகையாய் காணப்படும். அந்த நேரத்தில் இயேசுவின் வருகைக்கு நேராக நாம் காத்திருப்போமே ஆனால் அந்த நேரம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்பமான தருணமாய் காணப்படும். இன்றைய நாட்களிலும் நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருடைய எந்த வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன்? அவர் ராஜாதி ராஜாவாய் தன்னுடைய ஆசாரிய வேலையை முடித்துவிட்டு அந்த அலங்காரமான ஆடையோடு அவர் இறங்கி வருவதை நாம் பார்க்க போகின்றோமா? அல்ல, அவர் கோபத்தோடு இந்த பூமியை அழிக்க வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அன்று இறங்கி வருவதை நாம் பார்க்க போகின்றோமா? அன்று பிரதான ஆசாரியன் ஒரு நிழலாய் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வருவான். இன்று நம்முடைய தேவன் உண்மையாய், நிழலாய் அல்ல, நிஜமாய் பரலோக ஆசரிப்பு கூடாரத்தை விட்டுவிட்டு அவர் வர ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த வருகைக்கு எதிர்கொள்ள நாம் அனைவரும் ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஒருவேளை நாம் ஆயத்தமாய் இருந்தேனே ஆனால் எப்படி கிறிஸ்து அலங்காரமாய் வருவார் என்று வேத வசனங்கள் அவரை வர்ணிக்கின்றதோ, அதே போல இயேசுவை நோக்கி செல்லக்கூடியவர்களும் அலங்கரிக்கப்பட்டிருப்பார்கள் என்று வசனங்கள் தெளிவாக சொல்கின்றது. நான் ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு 2ஆம் வருகை வந்ததற்கு பின்பதாக இயேசுவும் ஆதாமும் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இயேசு மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாரையும் உயிரோடு எழுப்பினது பின்பதாக ஆதாமும் அந்த கூட்டத்தில் எந்திக்கிறார். ஆதாமை குறித்து சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் உயரமான ஒரு நபராய் ஆதாம் காட்சியளிப்பார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஆதாமுடைய தோலுக்கு சற்று குறைவாக காணப்படுவார்கள். ஆதாமுடைய நிறம் என்னவென்று தெரியுமா? நம்மை போல ஒருவேளை வெள்ளையாய் இருப்பாரா அல்லது கருப்பாய் இருப்பாரா என்று நாம் யோசித்தோமானால் ஆதாம் செம்பு நிறத்தில் காட்சியளிக்கக்கூடிய நபராய் இருப்பார். சற்று யோசித்து பாருங்களே, இந்த உலகில் உள்ள எல்லாரை காட்டிலும் உயரமாக செம்பு நிறத்தில் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு நபர் நடந்து வரும் பொழுது அவர் ஆதாமுடைய முகத்தில் சூரிய வெளிச்சம் நேரடியாக படும். நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிரகாசம் நேரடியாக படும். செம்பு நிறத்தில் சூரிய வெளிச்சம் படும் பொழுது அவருடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அவ்வளவு பிரகாசமாக, அவ்வளவு மகிமையாக ஆதாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்வான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி சென்று, நான் பாவம் செய்தேன், ஆனால் என் பாவத்திற்கான மன்னிப்பை கிறிஸ்து எனக்காக தருவார் என்று அன்று அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆசாரியனாக செயல்பட்ட அந்த ஆசாரியனை இன்று ஆதாம் நிஜமாய் காண்பார். அப்படி காணும் பொழுது அதை குறித்து அம்மையார் விளக்குகிறார்கள். ஆதாம் இயேசுவை நேரே கண்டு அவரை கட்டி பிடிக்கின்றார். கட்டி பிடித்து இயேசுவை பார்க்கும் பொழுது இயேசுவின் உடலில் ஒரு மாற்றம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இயேசுவை கண்டது போன்று இல்லாமல் இப்பொழுது வேறொரு தோற்றத்தில் இயேசுவை பார்க்கின்றான். என்ன மாற்றம் என்றால், ஆதாம் இயேசுவை சந்திக்கும் பொழுது, ஏதேன் தோட்டத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய உடலில் எந்த ஒரு காயங்களும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அவன் சந்திக்கும் பொழுது இயேசுவின் உடலில் காயங்கள் இருப்பதை அவன் பார்க்கின்றான். 5 காயங்களையும் ஆதான் பார்க்கின்றான். பார்த்துவிட்டு இயேசுவிடம் கேட்கின்றான், என் கர்த்தரே, உமது உடலில் உள்ள இந்த காயங்கள் என்ன என்று கேட்கிறவுடன் இயேசு அதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருக்கின்றார். அப்பொழுது ஆதாமுடைய தூதன் ஆதாமுக்கு சொல்கின்றார், அன்று ஏதேன் தோட்டத்தில் கிறிஸ்து உனக்கான ஆசாரியனாய் ஒரு காரியத்தை செய்தார், ஞாபகம் இருக்கின்றதா? உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் பாவங்களுக்காக, உன் பாவத்தை மன்னிப்பதற்காக சிலுவையில்
பலவிதமான பாடுகளை பெற்றுக்கொண்டார். இந்த காயங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார். வஸ்திரமில்லாதவராய் தொங்கினார். அநேக அடிகளை பெற்றுக்கொண்டார். அநேக அவமானங்களை பெற்றுக்கொண்டார். இது எல்லாம் உன்னை மீட்கதற்காக கிறிஸ்து செய்தார் என்று சொன்னவுடன் ஆதாமுடைய கண்களில் கண்ணீர் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வெளிவருகின்றது. ஆதாம் இயேசு கிறிஸ்துவை மீண்டுமாக கட்டி அணைத்து, குறையற்ற என் தேவன் எனக்காக இந்த குறையுள்ள சரீரத்தை பெற்றுக்கொண்டாரா என்று கட்டி அணைத்து அழுகின்றார். அப்பொழுது இயேசு ஆதாமை நோக்கி சொல்கின்றார், ஆதாமே, இனி நீ அழ வேண்டாம், உன் கண்ணீர் யாவும் துடைக்கப்பட்டது என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆசாரிய வேலையை நிஜமாய் அந்த இடத்தில் செய்து முடிக்கதை நான் பார்க்கின்றோம். பிறகாக அந்த மேக ரதத்தில் ஆதாமும் மொத்த பரிசுத்தவான்களும் இயேசுவோடு சேர்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு செல்கின்றார்கள். இயேசு பரலோக ராஜ்யத்தில் ஒவ்வொரு நபரையும் தனித்தனியாக அவர்களுடைய தலையில் கிரீடம் வைத்து, அவர்களுக்கு வெண்வஸ்திரம் கொடுத்து, அவர்களுடைய கையில் கீத வாக்கியங்களை கொடுத்து, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட ஒவ்வொரு நபரையும் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக, அந்த பரலோகத்திற்கு உள்ளாக அவர் அனுப்பி வைக்கின்றார். அந்த பரலோகத்திற்கு உள்ளாக அவர் வரவேற்கின்றார். எப்படி அந்த ஆசாரிய வஸ்திரங்களை குறித்து நாம் படித்தோம், அதில் ஜீவ கிரீடத்தை குறித்து நாம் படித்தோம். இது எல்லாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிலையாய் அல்லாமல் நிஜமாய் வரும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் பொழுது. இயேசு கிறிஸ்துவை ஆதாம் சந்திக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தித்தார். இன்றைய நாளில் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகின்றது? என்னுடைய செயல்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் நாளில் மகிழ்ச்சியாய் காணத்தக்க கூடிய ஒரு அளவில் காணப்படுகின்றதா? மார்க் 8வது அதிகாரம் 38வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியை என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தமது பிதாவின் மகிமை புரிந்தவராய் பரிசுத்த தூதர்களோடு வரும்பொழுது வெட்கப்படுவார் என்று வசனங்கள் சொல்கின்றது. நான் இந்த நாளில் மெய்யான ஆசாரியனை பின்பற்றி அவருக்கு பின்வதாக நடந்தேனே ஆனால், ஆசாரியர்கள் நடக்க வேண்டிய வழியில் ஆவிக்குரிய ஆசாரியர்களாக இருக்கக்கூடிய ராஜரீக ஆசாரிய கூட்டமாகிய நாம் ஒவ்வொருவரும் நடந்தோமே ஆனால் கிறிஸ்து மகிமையாய் வருவதை நாம் பார்க்க முடியும். இல்லை என்றால் நான் கிறிஸ்துவை இந்த பூமியை தண்டிக்கக்கூடிய ஒரு நபராய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். நான் கிறிஸ்துவை சந்தோஷமாய் காணப்போகிறேனா அல்லது பயத்தோடு காணப்போகின்றனா? அதற்கு எப்படிப்பட்ட ஆசாரியர்களாய் நான் நடக்கிறோம் என்பது அதற்கான விளைவாய் காணப்படும். போலியான ஊழியக்காரனாய், போலியான ஆசாரியனாய் காணப்பட்டேனே ஆனால் நான் கிறிஸ்துவை சந்தோஷமாய் பார்க்க முடியாது. அதற்கு பதிலாக உண்மையுள்ள ஊழியக்காரனாய், உண்மையுள்ள ஆசாரியனாய் நாம் ஒவ்வொருவரும் நடந்தோமே ஆனால், ஆதாம் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அந்த தருணத்தை போல நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய உண்மையான பிரதானமான ஆசாரியனை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை தேவன் ஏற்படுத்தி கொள்வார். அதற்கு உண்மையுள்ள ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய் மாறுவோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.